ஹாய் எவ்ரிவன், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நான் இங்கே ஸ்வீட் கார்னோட சாட் பண்ண போகிறேன், கிரில் பண்ணிட்டு. அதுக்கு நான் இங்கே 3 ஸ்வீட் கார்னை எடுத்துருக்கிறேன். ஒரு பவுலில் அரை ஸ்பூன் அளவுக்கு காரத்தூள், கொஞ்சோண்டு உப்பு, கொஞ்சோண்டு எண்ணெயை போட்டு நல்லா திக் பேஸ்ட்டாக பண்ணி வச்சுக்கலாம். இதை கார்ன் மேலே அப்ளை செய்யணும். இந்த மாதிரி ப்ரஷில் அப்ளை செஞ்சுட்டு ஒவ்வொன்றா நான் இங்கே கிரில் பண்ணுறதுக்குன்னு வச்சுருக்கிறேன். அதுவும் கேஸ் ஸ்டவ் மேலே நல்லா கிரில் பண்ணிட்டு எல்லா ஸ்வீட் கார்ன்லேயும் எடுத்து வச்சுக்கலாம். இப்போது ஒரு பவுலில் 1 ஸ்பூனு சாட் மசாலா, அரை ஸ்பூனு காரத்தூள், ஒரு 1/4 ஸ்பூனு உப்பை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு சாட் பவுடரை தயார் பண்ணிட்டு மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணி சாப்பிட்டா எங்களோட கார்ன் சாட் தயார். ஸ்வீட் கார்ன் சூப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ரொம்ப ஹெல்தி அண்ட் டெலிஷியஸ். இது பண்ணுறதுக்கு நான் இங்கே ஃப்ரெஷ் ஸ்வீட் கார்னை எடுத்துருக்கிறேன். நான் இங்கே ஒரு பவுலில் எடுத்துருக்கிறேன். அதில் அரை மிக்ஸி ஜாரில் போடுறேன். அதுக்கு கொஞ்சோண்டு தண்ணியை போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா திக் பேஸ்ட் ஆகிற வரைக்கும் கிரைண்ட் பண்ணி எடுத்தால் போதும். பாருங்கள், இது பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி. இப்போது ஒரு கடாயில் நான் இங்கே ஆலிவ் ஆயில் போடுறேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு. நீங்கள் வேணும்னா எந்த ஆயிலையும் யூஸ் பண்ணலாம். நான் இங்கே ஆலிவ் ஆயில் போட்டிருக்கிறேன். அதுக்கு சாப் பண்ணி வச்சுருந்த கார்லிக்கு, ஜிஞ்சரு, அப்புறம் பீன்ஸு அரை கப்பு கேரட்டு, மிச்சம் இருந்த அரை கப்பு ஸ்வீட் கார்னையும் போட்டு நல்லா சவுட் பண்ணலாம். பாருங்கள், இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு மேலே கொஞ்சோண்டு உப்பை போட்டு தேவையான அளவுக்கு உப்பை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம். நல்லா வேகணும். அரை வெந்தால் போதும். அரை வெந்ததும் நாங்கள் இங்கே பேஸ்ட் பண்ணி வச்சுருந்த ஸ்வீட் கார்னையும் போட்டு நல்லா மிக்ஸ் செய்யலாம். ஒரு குதி வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் செய்யணும். இப்போ நான் இங்கே 1 ஸ்பூன் அளவுக்கு பெப்பரை போடுறேன். அதுவும் க்ரஷ் பண்ணிட்டு இப்போது நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் செஞ்சுட்டு ஒரு குதி வந்ததும் நான் இங்கே 3 கப் அளவுக்கு தண்ணியை போடுறேன். நல்லா தண்ணியை போட்டு நல்லா கையாட்டணும். கையாட்டிட்டு நான் இங்கே மூடிட்டு ஒரு பாயில் வர வரைக்கும் வைக்கிறேன். நல்லா பாயில் வந்ததும் மூடியை எடுத்து நான் இங்கே 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளோரை ஒரு பவுலில் போட்டு, சின்ன பவுலில் போட்டு கொஞ்சோண்டு தண்ணியை போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி பண்ணிவிட்டு சூப்பில் போடலாம். இந்த சூப் திக்காகிறதுக்கு இந்த ஸ்டெப் இம்பார்ட்டண்ட்டு. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு போட்டு ஒரு வாட்டி நல்லா கையாட்டணும். இப்போது ஃபைனல் ஸ்டேஜு லாஸ்ட்டு நல்லா குதி வந்ததும் 1 ஸ்பூன் அளவுக்கு வினிகரை போட்டு ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாம். இப்போது எங்களோட சுட சுட கார்ன் சூப் தயாராக இருக்குது. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள். சூப்பு சுட சுட சாப்பிட்றது தான் நல்லது. இந்த வெதரில் ஒரு பர்ஃபெக்ட் சூப்பு தயாராக இருக்குது. பாய்.